இந்த பாடல்லையும் இந்த பதிவுலையும் சரஸ்வதி அந்தாதி பாடல் பார்க்க போகிறோம். 23வது பாடல். சேவிக்கலாம் தர்க்க மார்க்கங்கள் எவ்வொரு சிந்தனையும் சோதிக்கலாம் உற போதிக்கலாம் சொன்னதே துணிந்து சாதிக்கலாம் மிக பேதிக்கலாம் முக்திதான் எய்தலாம் ஆதி கலாமையில் வள்ளி பொற்றாளை அடைந்தவரே அப்படின்னு சொல்கிறார். மிக அருமையான பாடல். சேதிக்கலாம் தர்க்க மார்க்கங்கள் எவ்வொரு சிந்தனையும் சோதிக்கலாம் உற போதிக்கலாம் சொன்னதே துணிந்து சாதிக்கலாம் மிக பேதிக்கலாம் முத்திதான் எய்தலாம் முடிவான நிலை முத்திதான் எய்தலாம் ஆதி கலாமையில் வள்ளி பொற்றாளை அடைந்தவரே அப்படின்னு சொல்கிறாரு. ஆதியாகிய மயில் போன்ற சாயலையும் கொடி போன்ற நளினமும் உடைய கலைமகளின் பொன்னிறத்தனவாகிய திருவடிகளை இறுக பிடித்து கொண்டு வீடு பேற்றை அடைந்தவர்களை மதிக்கலாம். அவர்களுடன் தர்க்க மார்க்கங்கள் குறித்து விவாதிக்கலாம். எப்படிப்பட்டவர்களின் சிந்தனைகளையும் சோதித்து பார்க்கலாம். எப்பொருளையும் தெளிவாக மற்றவர்க்கு போதிக்கலாம். தாம் உணர்ந்து சொன்னவற்றை உறுதி என துணிந்து வலியுறுத்தலாம். வேறு வேறான பேதங்களை எடுத்து காட்டி தெளிவுபடுத்தலாம். எதையும் விளக்கி சொல்கிறதுக்கு நம்மால் முடியும். நான் சொன்னது சரி அப்படின்னு விளக்கவும் முடியும். மற்றவங்க சொன்னதை விட என்னுடைய வார்த்தைகள் இந்த வகையில் சரின்னு எடுத்துக்காட்டி விளக்கவும் முடியும். ஏற்கனவே இருக்கிற மெய்யறிவாளர்களோட நம்ம தர்க்கவாதம் பேசியும் ஜெயிக்கலாம். ஞானசம்பந்தர் என்னெல்லாம் பண்ணார் சமணர்களோட எல்லாம், அது மாதிரி தர்க்கவாதங்கள் செய்யலாம், அதில் வெல்லலாம். மற்றவங்களுடைய சிந்தனைகளை பேசி அலசி ஆராயலாம். நான் சொன்னது சரின்றதை மறுபடியும் உறுதிப்படுத்தலாம். பொருளையும் தெளிவாக மற்றவர்க்கு போதிக்கலாம். நம்ம எதையாவது அடுத்தவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா தெளிவாக சொல்ல முடியும். சொன்னவற்றை உறுதி என துணிந்து வலியுறுத்தலாம். வேறு வேறான பேதங்களை எடுத்து காட்டி தெளிவுபடுத்தலாம். சகல கலைகளுக்கும் தாயாக விளங்கும் கலைமகளே, ஆதியான தெய்வம் பேச்சு தொடங்கிய போதே அவள் அருளை சுவாசிக்க தொடங்கி விடுகிறோம். மொழியின் தோற்றமே கலைமகளாக இருப்பதால் அவளே ஆதி தெய்வமாகிறாள். மொழியை நன்றாக அறிந்த பின்பே மற்ற தெய்வங்கள் பற்றிய அறிவை பெறுகிறோம். முதல் கலைமகள் அருள்தான். அவளுடைய பொன்மயமான திருவடிகளை இறுக பற்றி வீடு என்னும் பெருநிலையை அடைய பெற்றால் அவள் அருளால் எந்த நெறிகளையும் தடை விடைகளோடு பேதங்களை வேறுபடுத்தி சோதனைகள் மூலம் தெளிவுபடுத்தி உண்மையை உணரலாம்.